எப்படி நம்ம வாழ்க்கையில் முடியாத காரியங்களை சாதிக்கிறது? நமக்கு முடியாதுன்ற ஒரு யோசனை எப்போ வருது? முடியாது, நம்மளால செய்ய முடியாது போல. எப்படி வருது? ஏன் வருது? சூழ்நிலைகள் எதிராக இருக்குது. கரெக்டாக இவர் படித்தது சொல்ல, வாழ்க்கையில் அனுபவிகளை சொல்கிறோம். சூழ்நிலை அப்படியே ஆப்போசிட்டாக இருக்குது. சார் என்ன பண்ணுறதுன்னு தெரில அப்படின்ற ஒரு குழப்பம், ஒரு பயம். ஒருத்தனுக்கு மூளையே வேலை செய்யலைன்னா அவனுக்கு இந்த பயமே வராது. பாயிண்ட் பாருங்க, கரெக்டாக வந்துட்டேன். அவனுக்கு குளோரோஃபார்ம் குடிச்சா மாதிரி கம்முனே இருப்பான், ஒன்றுமே தெரியாது, மைண்டே வேலை செய்யலை அவனுக்கு. ஆனால் மூளை இருக்கிறவங்களுக்கு தான் பிரச்சனை. இப்போ என்ன சொல்ல வரேன்னா, ரொம்ப யோசிக்கிறவங்களுக்கு சில சமயம் டாக்டரே பைத்தியமாகிற அளவுக்கு இவங்க கூகுளில் போய் பாட்டு தேடிட்டு டாக்டரை போய் கேள்வி கேட்பாங்க. கரெக்டாக சிலவங்க என்னமோ ஒரு மாதிரி இருக்குது பதர், அது போயிடும், தூங்குனா இவர் உடம்பு சரியாக அதே மாதிரி சரியாயிடும் அவனுக்கு. இப்போ நீங்கள் பாருங்களேன், நல்லா இருக்கிறங்க சந்தோஷமாக, உங்களை கூட்டிகிட்டு போய் ஜிஹெச்சில் எல்லாம் ஃபயரில் அடிப்பட்டவங்க எல்லாம் படுத்துக்கிற வார்டுக்கு ஒரு விசிட் கூப்பிட்டு போயிட்டு, நான் வெளியே ஒரு டீ குடிக்கிறேன், நீங்கள் என்ன பேசுகிறீங்க, எப்படி இருக்கிறீங்க பாருங்கள், மைண்டே சரி இருக்காது. கரெக்ட் இல்லை? ஐயோ பிரதர் பிரைஸ் த லார்ட், கர்த்தர் நல்ல ஒரு பிரதர், அற்புதம் செய்கிறார், குச்சிட்டு இருக்க மாட்டான். ஒரு மாதிரி என்ன பிரதர் இப்படி ஆயிடுச்சு, ஐயோ சொரியிடும் அப்படியே. அதான் வார்த்தை, அப்படியே மைண்டு சொயின்னு போயிடும். கரெக்ட் இல்லையாங்க? அப்போ என்ன, நம்ம பார்க்குறதெல்லாம் நம்மளை அஃபெக்ட் பண்ணுது. ஸோ நான் என்ன சொல்ல வரேன்னா, ஒரு மனுஷனுக்கு ஞானமும் கண் பார்வை காதில் கேட்குற இந்த ஞானத்தினால்தான் அவனுக்கு என்ன தெரியுதுன்னா, இதெல்லாம் முடியும் முடியாதுன்னு வருது. நம்ம பைபிளில் பார்த்தா நிறைய பேருடைய வாழ்க்கையில் அவங்க வாழ்க்கையில் ஆண்டவர் பெரிய காரியம் வைத்து அழைப்பு கொடுத்தாரு. ஆனால் அவங்களுக்கு ஒரு ஸ்ட்ரகிள் இருந்துச்சு. ஃபஸ்ட்டு நீங்கள் பைபிளில் பார்த்தா எல்லாம் பெரிய வீரர் கிடையாது, வீக்னஸ் உள்ள ஆட்களை தான் ஆண்டவர் எடுத்து பயன்படுத்தி அவனை கொஞ்சம் டிங்கரிங் பண்ணி, நீங்கள் பாருங்கள், அவனை ரிப்பேர் பண்ணி பட்டி பார்த்து அப்புறம் பெயிண்ட் அடித்து அவனை அலங்கரிச்சுக்கிறார். வேறு அதான் அவர் சொல்கிறார், நான் குயவன், நீ களிமண், அதை கொஞ்சம் அப்படி போட்டு இப்படி போட்டு அடிச்சுக்கிச்சு அதை ரெடி பண்ணுறாரு. யாருமே ரெடிமேடாக சூப்பர்மேன் கிடையாது. ரெடிமேடாக சூப்பர்மேன் கிடையாது. ஆண்டவர் என்ன பண்ணுறாரு, ஹீ கேன் மேக் யூ அ சூப்பர் பர்சன். நீ களிமண்ணை பார்த்துச்சு நாத்தமாக இருக்குது, அசிங்கமாக இருக்குதுன்னு சொல்லிட்டு போகிற, அந்த குயவன் என்ன சொல்கிறான், இது ஃபர்ஸ்ட் கிளாஸான ஜாடியா மாதிரி ராஜா வீட்டில் நிற்கும் சார்ன்றான். இவன் ஃப்யூச்சரை பார்க்குறான், இவன் பாஸ்ட்டையும் ப்ரெசண்ட்டையும் பார்த்துட்டு இருக்கிறாங்க. இன்றைக்கி நம்ம லைஃப்பில் நம்ம எதை பார்த்துட்டு சொல்கிறோன்னா, நம்ம தோல்வி, நம்ம பலவீனம், நம்ம சிம்டம்ஸு, நம்முடைய பயங்கள், மற்றவங்க சொன்னதை வச்சு எல்லாம் ப்ரோக்ராம் ஆகுது. அதுதான் ஆண்டவர் சொல்கிறாரு, உன் இருதயத்தில் என்ன இருக்குது? இன்றைக்கி உங்கள் வாழ்க்கையில் உங்கள் இருதயத்தில் நல்ல காரியங்களை நிறைச்சிருக்கணும். நல்ல காரியம்னா என்ன? Your mind must be reformed and renewed by God's word and His promises. அதான் பைபிள் சொல்லுது, கர்த்தருடைய வார்த்தையில் இரவும் பகலும் தியானம்னா அதை பற்றியே யோசிக்கும் பொழுது உங்கள் மைண்ட் அப்படியே ரினியூ ஆகிடுது, உங்கள் மைண்ட் அதோட கனெக்ட் ஆகுது. ஆனால் கடவுள் தன்னை வெளிப்படுத்தி சில காரியங்கள் அவர் சொல்கிறாரு, ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனாக இருந்துச்சு, அந்த வார்த்தை மாம்சமாகி நடந்துச்சு. அந்த வார்த்தை பேசுனது இதில் இருக்குது. இது சாதாரண புஸ்தகம் இல்லை, இது சும்மாவே இப்படி வாசிட்டே இருந்தாதான் உன் சரீரம் வேறு மாதிரி ஆகிடும், உன் கண்ணு வேறு மாதிரி ஆகிடும், உன் மூளை வேறு மாதிரி ஆகிடும், உன் பலனு சக்தியும் வேறு மாதிரி ஆகிடும். ஏன்னா யூ வில் பி டேப்பிங் இன் டு பவர். திஸ் இஸ் அ பவர் ஹவுஸ். கர்த்தர் அடக்கி வச்சிருக்கார் அதில் அதனால தான் அவர் எல்லா கதையும் சொல்லாமல், நீ இதில் தியானமாயிரு, நீ செய்வதெல்லாம் வாய்க்குன்ட்டார். பார்த்தீங்களா? உன் இருதயம் மாறிடும், உன் மூளை மாறிடும், எதிர்பார்ப்பு மாறும், உன்னுடைய ஃபெய்த் எல்லாமே மாறிடும். இந்த ஃபெய்த் அதான் இருதயத்தில் இந்த குப்பை இருக்குங்க, தோல்வி மனப்பான்மை, பயம். மற்றவன் சொல்லியிருக்கான், உன் வாதியார் சொல்லியிருப்பான் உனக்கு மூளையே இல்லைன்னு, அவர் சொன்னால் சொல்லிட்டு போட்டோம். ஆண்டவர் சொல்கிறாரு, பலவீனனை பலவனாக்குவேன்றாரு, முட்டால் எடுத்து ஞானியை வெக்கப்படுத்துவேன்றாரு. இதை நீ நம்புறியா? உன் வாதியார் சொன்னதை நம்புறியா? வாதியார் 2+2 4 சொன்னால் நம்பி ஃபுல் ஸ்டாப் வைங்க, அவ்வளோதான். இதை பற்றி பேசுறதுக்கு அவருக்கு அருகதை கிடையாது. எந்த மனுஷனும் நீ வேஸ்ட்டு, நீ லூசுன்னு சொல்ல முடியாது. ஏன்னா ஆண்டவர் சொல்லாது, அந்த பலவீனம் எடுத்து உன்னை வெக்கப்படுத்துறதுக்கு உன்னை உயர்த்துவேன்றாரு. நீங்கள் இதை நம்புனா போதும். கரெக்டா? அடுத்தது சொல்லிட்டா. இப்போ ஒருத்தன் நம்பினா மட்டும் போதாது. அடடா இப்போ என்னப்பா இது, இப்போ இவ்வளோ தூரம் நீ சூப்பராக முடிஞ்சிச்சுன்னு நினச்சோம், நம்பிக்கிட்டோன்னா நம்ம சூப்பராக அடுத்தது இன்னமும் பிடிப்பு போடுறீரு. இல்லை, வெறும் நம்பிக்கை போதாது. அதான் நான் சொல்லிட்டேன், எல்லாருக்கும் நம்பிக்கை இருக்குதுங்க. சேரில் இருக்கிற நம்பிக்கை, டிரைவர் மேலே இருக்கிற நம்பிக்கை, நியூஸ் பேப்பர், அந்த நம்பிக்கை ஆண்டவர் மேலே போடுறது ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு. அதே வரல, அதை ஃபஸ்ட்டு போடணும். Your friends may say you're crazy.
உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சொல்லுவாங்க, நீ சரியான முட்டாள், சும்மா கர்த்தருன்ற. என்ன கர்த்தரோ, டைம் கொடுத்து பாருங்க, நீயா நானான்னு. நம்ம என்றைக்குமே ஜெயிப்போம், கண்டிப்பாக ஜெயிப்போம். கர்த்தரை நம்பினவன் ஒரு நாள் வெக்கப்பட்டு போக முடியாது. சிம்பிள் அஸ் தட். அண்ணே நீங்கள் என்ன சொல்கிறீங்க? இந்த சம்மந்தமே இல்லாமல் ஒரு வசனம் உங்களுக்கு காமிக்கிட்டா, பிலேயாம்னு ஒருத்தர், அவர் யாருன்னா கடவுளுடைய ப்ராஃபிட்னு, அவர் கொஞ்சம் ப்ராஃபிட், ஆனால் ப்ராஃபிட் ஓரியன்ட் ப்ராஃபிட், புரிஞ்சுக்கிச்சா? ப்ராஃபிட் அவர் லாபத்துக்காக என்னமோ பண்ணிட்டாரு. கடவுளுடைய பிள்ளைகளை போய் சபிச்சா உனக்கு காசு தரேன் ஒரு ராஜா சொன்னோன்னே இவர் போய்கிறார். அதான் பேக்ரவுண்ட். உன் தேவனாகிய கர்த்தர் பிலேயாமுக்கு செவி கொடுக்க சித்தமில்லாமல் உன் தேவனாகிய கர்த்தர் உன்மேல் அன்பு கூர்ந்தபடியினால் உன் தேவனாகிய கர்த்தர் அந்த சாபத்தை உனக்கு ஆசீர்வாதமாக மாற பண்ணினார். உன் தேவன் உன்னை நேசித்தது நிமித்தம் அவன் சபிக்க வந்தா கூட அந்த சாபத்தை உனக்கு ஆசீர்வாதமாக மாத்திட்டான்ட்டாரு. இன்னைக்கு உங்களுக்கு உடைய ஸ்ட்ரென்த் என்ன தெரியுமா சார், சிஸ்டர்? ஜீசஸ் லவ்ஸ் யூ. ஆண்டவர் உங்களை நேசிக்கிறார்ல, அதன் நிமித்தம் நமக்கு அவர் ஆசீர்வதிக்க போறார். நம்முடைய ஜெபம் எப்படி, நம்முடைய தான தர்மம் எப்படின்னு இல்லை, he simply loves you. He loves you even while you were yet a sinner. இதுக்கு மேலே தேவையா? நீ பாவியா இருக்கும் பொழுதே நான் உன்னை நேசித்தேன்றார். நான் உன்னை அதிகமாக நேசிக்கிறேன், நான் நேசிக்கிறது நிமித்தம் உன்னை ஆசீர்வதிப்பேன். இன்னைக்கு யாராவது ஒருத்தர் உன்னை ஆண்டவர் எப்படி ஆசீர்வதிப்பாருன்னா, டேய் அவர் என்னை நேசிக்கிறார், நான் அவரை நேசிக்கிறதை காட்டிலும் அவர் என்னை நேசிக்கிறார், நேசிக்கிறது நிமித்தம் என்னை ஆசீர்வதிப்பார். இது ஒரு பாயிண்ட். இன்னும் நிறையா இருக்கும், பட் ஒரு பாயிண்ட் என்னென்னா, நீங்கள் பயப்படாதுங்க. நம்ம சரியில்லை, நம்ம ஜெபம் பண்ண தெரியல, நம்ம ரொம்ப பெரிய ஆள் கிடையாது, நீ எது இருக்க வேணாம். இட்ஸ் நாட் அபவுட் யூ, இட்ஸ் அபவுட் ஹிம். இட்ஸ் ஆல் அபவுட் ஜீசஸ். He says, I love you because I love you, I'm going to bless you. இது என்னங்க ரொம்ப ஈஸியாக இருக்குது. அதான், ஏன்னா மதம்ன்றது ரொம்ப டஃப்பாகணும்னு பார்ப்பாங்க. ஆண்டவர் சொல்ற, உன்னை நேசிக்கிறேன். நீங்கள் என்ன செய்யணும்? தேங்க்யூ ஜீசஸ், என்னை நேசிக்கிறீங்களே, என் தாய் தாப்புனை காட்டிலும் இந்த பாவியையும் நேசிக்கிறேன்றீங்களே, என்னை நேசிக்க, நான் உங்களுடைய பிள்ளையா இருக்கிறேன். இப்போ நான் உங்கள் பிள்ளையா இருக்க போல இன்னும் எவ்வளவா செய்வார் ஆண்டவர். அவர் சொல்கிறாரு, யூ ஆர் மை சைல்ட், உன்னை தொடுகிறவன் என் கண்மணியை தொடுகிறான், நான் விட மாட்டேன்றாரு. சொல்கிறாரா இல்லையா? உன்னை தலையாக்குவேன், வாழாக்க மாட்டேன். நீ கடன் கொடுப்பாய், நீ கடன் வாங்க மாட்டாய். நீ செய்வதெல்லாம் வாய்க்கும். நீ 10 விதை போட்டால் அது 100 கனியாக மாறும். உலகம் கைராசின்னு சொல்லும். ஆண்டவர் சொல்கிறார், தேவ தயவு உன்னை காட்டுக்கொள்ளும், உன்னை சூழ்ந்து கொள்ளும், நீ எங்கே போனாலும் நீ நல்லா இருப்ப. இப்பேற்பட்ட தேவன் நமக்கு சொல்லியிருக்கிறாரு. இப்போ நம்ம என்ன செய்யணும்? நம்புறது மட்டும் இல்லை, நெக்ஸ்ட் ஸ்டெப்பு நீ பேசணுன்றாரு. நீ பேசாட்டா வாழ்க்கையில் நடக்காது. ஏன்? உன் வாயிலேருந்து வரணும். வாயில தான் நன்மையும் தீமையும் ஜீவனும் மரணம் இந்த மாதிரி காரியம்லாம் எதுலேருந்து வருதுன்னா, காதுலேருந்து வரல, வாயிலேருந்து தான் வருது, இதுலேருந்து தான் புறப்படுது. ஸோ இந்த வாயில் லைஃப் அண்ட் டெத் ஆர் இன் த பவர் ஆஃப் த டங். இன்னைக்கு அவர் என்ன சொல்கிறாருன்னா, உன் வாழ்க்கையில் நீ இதை பேசணுன்னா என்ன பேசணுன்னா, ஜீசஸ் ஒரு இடத்துல சொல்கிறத மட்டும் உங்களுக்கு நான் காமிக்கிறேன் பாருங்க. மார்க் 11:23. எவனாகிலும் இந்த மலையை பார்த்து, எவனாகிலும் இந்த மலைனா நமக்கு எதிர நிற்கிற ஒரு காரியம், அதை பார்த்து நீ பெயர்ந்து சமுத்திரத்திலே தள்ளுண்டு போய் என்று சொல்லி, நீ அதிட்ட பேசணும். நீ பெயர்ந்து போய் நீ சமுத்திரத்தில் போன்னு சொல்லிட்டா, தான் சொன்னபடியே நடக்கும் என்று தன் இருதயத்தில் சந்தேகப்படாமல் விசுவாசித்தால், சந்தேகப்படாமல் இருதயத்தில் நம்பி சொன்னா, அவன் சொன்னபடியே ஆகும் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். சொன்னபடியே ஆகும். அவர் சபிச்சாரு, அப்படியே சாபமா போயிச்சு அந்த மரம். எசேக்கியேல்ல உலர்ந்து போன எலும்பு கூட நிறையா இருக்குது. எலும்புக தலை கால் கை ஒரு கச்சாமுச்சான்னு கிடக்குது, குப்பை மாதிரி, ஒரு பெரிய பள்ளத்தாக்கு நிறையா. அப்போ ஆண்டவர் சொல்கிறாரு, இதில் எதாவது நல்லது வருமா, இதுலேருந்து எதாவது நல்ல காரியம் நடக்குமா, நீ சொல்லு. இந்த மனுஷன் என்ன சொல்கிறான்? எனக்கு தெரியாது, உனக்கு தான் தெரியுமேன்ட்டான். எவ்வளோ ஞானி பாருங்க. உங்களுக்கு தெரியும் ஆண்டவரேன்னு, இது சொல்கிறதுக்காக நீ இருக்கிற, அது எனக்கு தெரியாதான்னு சொல்லியிருக்கணும் அவர். அவனை மதிச்சு இன்னும் பேசுகிறாரு. அவர் சொல்கிறாரு, சரி நான் சொல்கிறது செய். அவர் சொல்கிறாரு, நீ போய் பேசுன்றார். தீர்க்க தரிசனம் சொல்லு, நீ பேச, அதை பார்த்து go and prophesy to the bones. நீ பேசின உடனே ஆகும், ஆண்டோட ஆவி வந்து அது ஒரு சேனையாக மாறி இருக்கு, நடந்திருக்குது பைபிளில். ஆண்டவர் எசேக்கியேல்ல சொல்கிறாரு. இப்போ என்ன சொல்கிறாரு? இதுதான் இஸ்ரவேலின் குடும்பம். இஸ்ரவேல் நம்பிக்கை உலர்ந்து போய் எலும்பு காஞ்சி போன மாதிரி இருக்குது. ஆனால் நம்ம காஞ்சி போய் நம்பிக்கை இழந்த சூழ்நிலையில் ஃபஸ்ட் கிளாஸாக காரியம் வரணும்னா என்ன செய்யணும்னா, நம்பிக்கை மட்டும் இருந்தால் போதாது, நீங்கள் பேசணும்.
அம்மா, ஐயா, பிரதர், சிஸ்டர், யூ நீட் டு டாக். ஸ்டாப் டாக்கிங் லவ்ஸி திங்ஸ். என்னன்னா எதிர்மாறியான பேச்சு நடக்காது, நம்மெல்லாம் அவ்வளோ செய்ய முடியாது. சிஸ்டர், ஒரு ஜெபம் பண்ணுறீங்கன்னா, ஐயோ எனக்கு பேச முடியாது, வாயை பொத்திக்குவாங்க. அப்போ தான் அவ்வளோ நேரம் வாய் கிளிற மாதிரி பேசிட்டு வந்திருப்பாங்க. எங்கே கீழ்பாக்கலன்னு நடந்து பேசிட்டு வருவாங்க. இங்கே வந்து ஒரு எனக்கு முடியாது, எனக்கு இங்கிலீஷ் தெரியாது, எனக்கு வந்து அவ்வளோ நல்லா உச்சரிப்பு வராது, ஒரு பாட்டு பாடுங்களேன், ஐயோ எனக்கு தொண்டை இப்போ தான் சரியில்லை காலையிலேருந்து. இதான் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஜனங்க நார்மலாக சொல்லுவாங்க. தான் ஒரு ஜபம் பண்ணுங்கன்னா, இல்லை இன்றைக்கி வாய்ஸ் கரகர, நான் பாட வாப்பாட சொன்னேன், ஜபம் பண்ண சொல்கிறதுக்கு வாய்ஸ் ஏதாவது ஒன்று சொல்லுவாங்க, ஒரு எக்ஸ்கியூஸ் கொடுத்துருவாங்க, என்னால் செய்ய முடியாது, நான் சரியில்லை. ஆனால் ஆண்டவர் என்ன சொல்கிறாருன்னா, நீ இந்த மாதிரி நெகட்டிவ் திங்ஸ் பேசுகிறது உன் இருதயத்தில் குப்பை நிறையா இருக்குது. நிறையா பேர் குப்பை தொட்டி மாதிரி உன்னை பயன்படுத்தி பேசிட்டு போயிருக்கிறாங்க. உன் ஃப்ரெண்ட்ஸு, உன் கூகுளு, நீ எங்கெங்கெல்லாம் போய் இன்ஃபர்மேஷன் எல்லாம் வேண்டாத வாட்ஸ்அப்பு கிட்ஸ்அப்பில் வர சமாச்சாரம்லாம் வடிகட்டணும். எல்லாமே நல்லது இல்லைங்க. நான் கூட ஒரு குரூப்பில் இருக்கிறேன், ஸ்கூலில் படித்த பசங்க குரூப்பில் இருக்கிறதுக்காக இருக்கிறேன். அவனுங்க காலையிலேருந்து போடுறது ஒன்றும் உதவாத ட்ரா போட்டுட்ருக்காங்க. எனக்கு வந்து அதை தொடவே மாட்டேன். இதுதான் அவங்க குப்பை, அவங்க மனசு குப்பை, இருதயம் குப்பை. ஆனால் அவங்களுக்கு குப்பை மேலே ஒரு ஆசை வரும். கொசு பார்த்தீங்களா, குப்பை இருக்கிற இடத்துல தான் ஆசையாக போய் நிற்கும். இப்படி இருக்கிற இருதயமான ஜனங்கள், அவன் பெரிய சிஓவாக இருப்பான், அவன் இருதயம் குப்பைன்னா. அவன் இருதயம் குப்பையாக இருக்கிறனால ஒரு பெண்ணை கூட சரியாக அவன் பழக முடியாது. அவன் பார்க்குறது வேற, அவன் அடிக்கிற கமெண்ட் வேற. கல்யாணம் பெண்ணாக இருந்தால் கூட அவன் சரியாக இருக்க மாட்டான், அவன் இருதயம் குப்பை. இன்னைக்கு நமக்கும் குப்பையான ஜோக்ஸை என்ஜாய் பண்ணால் நீயும் குப்பை ஆகிடுவ கண்டிப்பாக. நீ என்ஜாய் பண்ணிட்டு சிரிச்சிட்டு இருந்தா குப்பை ஏறிடுச்சு உள்ள சாமி. அப்புறம் வந்து என் வாழ்க்கை வளரணும்னா எப்படி வளரும்? இப்போ தான் இப்போ சூடான மேட்ரு சொல்கிறேன், வராது, ஷார்ட் சர்க்கியூட் ஆகிடும். அதுக்கு தான் ஆண்டவர் சொல்கிறேன், உன் இருதயத்தை சுத்தம் பண்ணி குப்பை எடுத்து போட்டு கர்த்தருடைய வசனத்தையும் தூய்மையும் நல்லதை தேடு. உன் வாழ்க்கையில் ஆசீர்வதிக்கிறது நான், உன் மேலே அன்பு இருக்கிறது நிமித்தம் உன்னை நான் ஆசீர்வதிக்க போகிறேன். நீ செய்ய வேண்டிய வேலை மட்டும் நீ செய். உன் வாழ்க்கை அழகான சூப்பராக இருப்பேன். இன்றைக்கி தம்பி தங்கச்சி உங்களுக்கு அன்பாக பேசுகிறேன். உலகத்தில் இருக்கிறவங்க வந்து அசிங்கமாக பேசுறது வந்து ஃபேஷன் மாதிரி நினைப்பாங்க. வாயில் தம் வச்சுட்டு இப்படி ஆட்டிகிட்டு இருந்தால் ஃபேஷன் நினைக்கிறான். டேய் உன் வாயை எடுத்து கார் ஸ்டார்ட் பண்ணுறேன், பின்னால் வைக்கிறியான்னு கேட்பேன், எக்ஸாஸ்ட்டில் அது புகை வருதுன்னா ஃபேஷன் கிடையாதுரா, அதிலே எழுதிக்குது தம் அடிக்கிறது உன் லங்கை கெடுத்துருன்னு. அதுக்கும் மீறிட்டு போய் அடிக்கிறல்ல, நீ அடிச்சா எனக்கு என்ன கவலை, ஆனால் அது கூட தெரியாமல் இருக்கனா நீ எவ்வளோ பெரிய கேஸாக இருப்ப. எதுக்கு அப்படி சொல்கிற? நீ அடிக்கிற இன்னைக்கு ஸ்டைலா, 20 வருஷம் கழிச்சு தம்பி நான் சொல்கிறது கேட்டுக்கோ, கோச்சிக்காத. 20 வருஷம் 25 வருஷம் கழிச்சு பாவம் உன் மூஞ்சி என்னன்னு தெரியாமல் வந்து கல்யாணம் பண்ணிக்கிறாப்பார் ஒருத்தி உன்னை நம்பி, அவள் கஷ்டப்படுவா. உன் புள்ள வந்து ஒரு பாஸ்டர்கிட்ட போய் நிற்பான், அங்கிள் எங்கள் அப்பாவுக்கு ஜெர்மனுங்க ஆஸ்பத்திரியில் வச்சுக்கிறோம், அவர் லங்கில் ப்ராப்ளம் இருக்குது, செத்துடக்கூடாது, என் கணவன் மறிச்சிடக்கூடாது. யாரோ ஒருத்தன் தெரியாதவன்கிட்ட போய் உன் மனைவி நிற்கணும்யா ஜெபத்துக்கு, தேவையா? அவள் தலையெழுத்தாது. இதை கேட்குறதுக்கு யாரும் இல்லைன்னு நினைக்காதுங்க, உன் அன்பாக சொல்கிறேன். அது நல்ல ஒரு டேஸ்ட்டாக இருந்தால் கூட சாப்பிடுப்பான்னு சொல்லலாம். அது போய் ஒரே நாத்தம், பிசாஸ் காரியம்லாம் நாத்தம் பாரு, கல் சாராயம் நாத்தம், பீடி நாத்தம், சுருட்டு நாத்தம், சிகரெட்டு நாத்தம், நீயும் நாத்தம் ஆயிடுவ. சொன்னால் நீ கோச்சிக்க நினைக்காதுங்க. இது நான் ஒருத்தன் சொல்லணும் அன்பா. இன்னொன்று தம் அடிக்கிறீங்கன்னு வச்சுங்க, நான் ஒன்று சொல்கிறேன், உங்கள் மனைவியே கிஸ் பண்ணால் கூட ஒரு ஆஸ்ட்ரேவர் நக்கிற மாதிரி இருக்கும்டா தம்பி, நான் சொல்கிறேன்டா, இதையாச்சும் கேட்டுக்கடா. இதுக்கு மேலே நான் என்ன சொல்ல முடியும்? இதுக்கு மேலே நான் விட்டுறேன், நான் மெசேஜுக்கு போகிறேன், விட்டுக்கோ. அதனால என்ன சொல்கிறேன், இந்த ஃபேஷனாக இருக்கிறாங்க, நானும் பார்த்துட்டேன் என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம். அவங்க நீங்கள் வந்து பெரிய பென்ஸில் வரட்டும், அவர் 3 piece சூட் வரட்டும், அவனை பார்த்தோன்னு ஒரு கணக்கு போடு, இவன் குப்புசாமியான்னு போடு ஃபஸ்ட்டு. அவன் பெரிய சென்ட் அடிக்கட்டும், அவன் பேசுகிறது வாழ்க்கை, மிச்ச பெண்களோட பழகுறது, அவன் செய்கிற காரியம், அவன் எப்படி போகிறான், ஸ்டைலாக இருக்கட்டும், மதிப்பாக இருக்கட்டும், சொசைட்டியில் பெருசாக இருக்கட்டும், மிஸ்டர் குப்புசாமி அப்படி வச்சு பழகு, அவ்வளோதான். அதுக்கு மேலே மதிப்பு போடாத. நீ கர்த்தருடைய பிள்ளை, நீ வந்து அவனுக்கு முன்மாதிரியாக இருக்கணும். இன்னைக்கு என் பாக்கெட்டில் பணம் இல்லாட்டனால அவர் கிரேட்டு கிடையாது சாமி, ஆஹா தப்பு கணக்கு போடாத. பணம் வச்சுட்டாப்புல பெருசு இல்லை. இன்னைக்கு தாவீது வந்தான், அவன்கிட்ட என்ன இருந்துச்சு? ஒன்றும் இல்லை, கூழாங்கல் கூட போய் தேடி எடுத்துகிட்டு வந்தான். ஆனால் அவன் ராஜாவா மாறினான். அன்னைக்கு ராஜா பெரிய கூஜான்ட்டு உட்காந்து தலையிலலாம் பாலிஷ் போட்டு 40 நாள் கம்முன்னு காலை ஆட்டிட்டு உட்காந்துருந்தாரு சவுலு. எவனோ ஒருத்தன் வந்தான்,
ராஜாவை மாறணும். இன்னைக்கு உன் வாழ்க்கையை மட்டமாக நினைக்காத. நீ ஃபெயில் ஆனதுனால மட்டமாக நினைக்காத. உன் குடும்பம் சிறுசாதனால மட்டமாக நினைக்காதுங்க. தயவுசெய்து யாரோ சொன்னான்னு, நம்ம கர்த்தருங்க உங்களை நேசிக்கிறார். சிம்பிள் பாயிண்ட். He loves me boss. I don't care if nobody loves me. Even if I make the biggest blunder, my Jesus loves me. He'll stand by my side. With this help I will make it through this life. It's settled. யாருக்கும் அன்பு தேடி நான் போக தேவையில்லை. இவர் அன்பு எனக்கு ஒன்று போதும். அவர் சொல்றாரு, என் வசனத்தை தியானம் பண்ணிட்டு இந்த வசனத்தை வாயிலேருந்து எடுத்து விடுன்றார். என்ன கன்று வச்சிருந்தா யாருக்குங்க? கன்று வச்சு அடிச்சு ஒன்றுமே வரலன்னா என்ன யூஸு? கன்னில் என்ன இருக்கணும்? புல்லட் இருக்கணுங்க. புல்லட் இருந்தால் தான் அட்லீஸ்ட் அணிலாச்சும் பாய்ந்து ஓடும். ஆண்டவர் சொல்றாரு, என் வாக்கு தத்துவங்களும் இயேசுவின் நாமமும் இயேசுவின் ரத்தமும் அதுதான் புல்லட்டு. வாய் தான் கன்று. சுடுறானா சுட்டன்னு வச்சுக்கோ, ஃபினிஷ்டு. ஆனால் வாயில் என்ன இருக்குது? வாட்டர் புல்லட் அடித்தா நம்மளுக்கே பாதமாயிடும். இந்த கரெக்டான புல்லட் வைக்கணும்னா ஆண்டவர் சொல்ற, என் வாக்கு தத்துவம், என் வசனம், என் காரியத்தை நீ போட்டு நீ பேச ஆரம்பி. மலையை நோக்கி பேசு, உன் பலவீனத்தை நோக்கி பேசு. எதிர்மாரியா பேசாத. முடியாதுன்னே சொல்லாத. முடியாது முடியாது முடியாதுன்னு ஏன் உன் மூளை சொல்லுது? சொல்லு, மூளையே கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்து தூங்கு. கர்த்தர் சொல்றதெல்லாம் நான் பேச போறேன். என் ஞானம் இல்லை, மனுஷன் ஞானம் இல்லை. கர்த்தர் சொல்றாரு, அவரால் ஆகாதது ஒன்றும் இல்லை. அம்மா, உங்கள் ஹஸ்பண்டுக்கு சொல்லுங்க, வாயை பொத்து, கர்த்தர் உன்னை நல்லா பலப்படுத்துவார். எனக்கு பலவீனமாக இருக்குது. நானும் அப்படிலாம் வளரி இருக்கேங்க. மனுஷன் தானே நான் மட்டும். நான் பரலோகத்துலேருந்து டக்கு நான் வந்தேன். எல்லாருக்கும் பயம் கலக்கம்லாம் இருக்கும். ஆனால் அந்த வாய் இருக்குது. நம்ம எல்லாம் பண்ணுற மிஸ்டேக் ஒத்துக்கிறோம்மா? இன்னும் நல்ல எக்ஸாம்பிள் என்னதம்மா, சகரியாட்ட வந்து ஆண்டவர் சொல்கிறாரு, உனக்கு ஒரு குழந்தை கொடுக்க போகிறேன்னு மகாபரிசுத்த ஸ்தலத்தில் போய் ஒரு சேவை செஞ்சுட்டு இருக்க போல சொல்லிட்டுக்கிறாரு. அந்த மகாபரிசுத்த ஸ்தலத்துக்கு உள்ளே போகிறதுக்கு நீதிமான் தான் போக முடியும். இவர் போகிறாருங்க. போனவனை தூதன் வந்து சொல்கிறாரு, உனக்கு ஒரு குழந்தை ஜான்னு கொடுக்க போகிறோம். ஜான் த பாப்டிஸ்ட் பிறகு போகிறாரு. இவரும் வயசானவர் பாருங்க. சொன்னால் இவர் சும்மா இருக்க வேண்டியதுதான். சாராளாச்சும் சிரிச்சிச்சு. இவர் என்ன திருப்பி பேசுகிறாரு. திருப்பி பேசினோன்னா அவன் பார்த்தான், இந்த மனுஷன் என்னடா அது, நம்ம ஒரு வார்த்தை சொல்லிட்டு வர சொல்லிக்கிறார் கர்த்தர். இவன் செமினார் மாதிரி இழுத்துட்டே இருக்கிறான். கொஞ்ச நேரம் போனால் என் மைண்டே அவன் பிரெயின் வாஷ் பண்ணுவான் போலன்ட்டு அவன் வாயை ஊமை ஆக்கிட்டு போயிட்டான். அவன் வாயை ஜிப் பண்ணிட்டு போயிட்டாரு. குழந்தை பிறந்துச்சு, மாஞ்சு வாய் திறந்துக்குச்சு. ஏன்னா இவர் பேசுறதுலாம் துர்வார்த்தைங்க. இவர் பேசி அபாஷன் ஆகிடக்கூடாது, இல்லை என்ன பண்ணுறதுன்னு தான் வாயை போட்டாங்க. இன்னைக்கு நம்ம வாயில் வார்த்தை ஒன்றும் இல்லைன்னா பைபிள் எடுங்க. இந்த மாதிரி ஒரு லைனர் வாங்குங்க. பச்சை கலர் மஞ்சள் கலர் ஏதாவது ஒன்று வாங்குங்க. சரீரத்தை பலப்படுத்துகிற காரியங்கள்லாம் போடுங்க. பணத்து காரியங்கள் இதெல்லாம் வாக்கு தத்துவம் கொடுத்துருக்கிறார். இதை மனப்பாடம் பண்ணி அறிக்கையிடுவோம். என் மகன் பாருங்கங்க, நான் திருப்பி அதான் சொல்ல முடியும். என் வாழ்க்கையில் பட்டது. என் பையன் வந்து உட்கார கூட முடியாது. நடந்ததில்லை, ஓடினதில்லை, இந்த தவண்டதில்லை. அவன் குழந்தைல அந்த மாதிரி ஒரு கஷ்டம் இருந்துச்சு. அப்போ என் மனைவி நல்ல விசுவாசம். அவங்க என்ன பண்ணுவாங்க, என்கிட்ட சொல்லுவாங்க, நான் மாற்றி பையன் நடந்துருவான்ட்டு. எத்தனை வயசுக்கு நடக்காமல் இருந்தான். அவன்கிட்ட இருந்த அவ்வளோ கஷ்டமான ஒரு காரியம். டாக்டர்ஸ் ஒரு கோடி மில்லியனில் ஒருத்தருக்கு தான் அந்த மாதிரி தான் வருமா. அப்படின்னா நூதனமான காரியங்கள் ஏதோ சொல்கிறாங்க, விட்டுருங்க. வசனத்தை எடுத்தே சொல்லுவாங்க. கால் வளராமல், கால் கூட மூண முடியாமல், முட்டுக்கிட்டு எல்லாம் ஒரு மாதிரி இருந்துச்சு. அப்போது ஆண்டவரே, இவன் கால்கள் மான் கால்களாக நீர் மாத்தீர். எங்கள் வசனத்தில் இருக்குது, அவள் தான் தெரியும். அப்புறம் ஒரு வசனம் இருக்குது, காண்டாமிருகத்தின் பலன். இப்படி எங்களுக்கு தெரிஞ்சது. இதை சொல்லி வாயில் வந்து அதை போட்டு அந்த காலை பிடிச்சி சொல்லி ஜெபம் பண்ணோம். டாக்டர் மெடிசன்லாம் கொடுக்குறாங்க ஒரு பக்கம். இதை பண்ணி இன்னைக்கு 2 நாளைக்கு முன்னால் என்ன டேடி வரணும். அவர் 4 ஈவெண்ட்டில் ஃபஸ்ட்டு. லாங் ஜம்ப், ஹை ஜம்ப், 100 மீட்டர்ஸு. இப்போ அவர் பண்ணி ஒலிம்பிக்ஸ்க்கெலாம் போகல. இவருக்கே தைரியப்படுத்துகிற, நான் உன் கூட இருக்கிற மகனை நீ வந்து சூப்பர் ஸ்ட்ராங் ஆக்கிட்டேன்னு சொல்கிறதுக்கு ஆண்டவர் அப்படி செய்கிறார். கரெக்டா? இப்போ நான் எதுக்கு இதை சொல்கிறேன்னா, உங்கள் வாழ்க்கையில் உன் சூழ்நிலை எங்கே அடி வாங்குதுன்னு தெரியுதோ அதில் அடிங்க. ஆண்டவருடைய வசனத்தை எடுத்து அப்ளை பண்ணுங்க. ஸ்பீக், பேசணும். ஆண்டவர் பெரிய காரியங்களை செய்வார். சரீரத்துக்கு பேசணும். அதுதான் வசனம் சொல்லுகிறது. ரோமரில் திருப்பவானா, அவன் சரீரத்தை he did not consider his body. ஏப்ரஹாம் அவன் சரீரம் மலட்டுத்தன்மையாகி செத்து போயிச்சான். ஆனாலும் அதை அவன் சட்ட பண்ணாமல் கர்த்தர் சொன்னதை நம்பினது நிமித்தம், அவன் விசுவாசத்தில் அசைக்கப்படாமல் இருந்தது நிமித்தம் அவன் நீதிமானாகி அவனுக்கு வம்சமே பெருசாயிடுச்சு.
My dear friend, I want to tell you, God called Abraham out of the tent and showed him something, small stars everywhere. You know why? He wanted him to see the distant future of his life. The distant future. உன் வாழ்க்கையில் இன்னைக்கு பார்க்குற அதுதான் கிதியோனை டிஸ்டன்ட்டாக பார்த்து சொல்லிட்டார், நீ வேலியன்ட் மேனு. ஆனால் கிதியோன் ஷார்ட் சைட்டாக சொல்லிட்டு, நான் இப்போ இப்படி இருக்கிறேன்னு, நீ இப்போ இப்படி தான் இருக்கிறடா, ஆனால் நாளைக்கு உன் வாழ்க்கை எங்கேயோ இருக்க போது, நான் பார்த்து சொல்கிறேன், நீ பெரிய பலசாலின்றாரு. ஸோ ஸ்டார்ட் லுக்கிங் அட் யுவர் லைஃப். டோன்ட் லுக் அட் யுவர் பாஸ்ட், டோன்ட் லுக் அட் யுவர் ப்ரெசன்ட். யுவர் ஃபியூச்சர் இஸ் பியூட்டிஃபுல். டுமாரோ வில் பி பெட்டர் தென் டுடே. Your future, you have a beautiful futureங்க. அதுதான் உங்கள் பிள்ளைகளுக்கு சொல்லுங்க, மகனே நீ சூப்பராக இருப்ப, நீ சாம்பியனாக இருப்படா, பரவாயில்லடா, ஃபிசிக்ஸ் தானே ஃபெயிலு, ஃபிசிக்ஸ் இஸ் நாட் எவ்ரி திங், காட் வில் பிளஸ் யூ. அந்த பிள்ளை ஞானமாக மாறிடும். இதை எப்படி நீங்கள் சொல்கிறீங்கன்னா, யாக்கோபில் ஒரு வசனம் சொல்லி நான் முடிக்க போகிறேன். உன் வாயில் கடிவாளம் போட்டு உன் வாயை பிடிச்சி குதிரையை பண்ணால் அது எங்கே போகணுமோ அங்கே போக வைக்கலான்னு. இன்னொரு தமிழில் ஒரு வசனம் இருக்குது, அவ்வளோ பெரிய கப்பல் நீ போக வேண்டிய தசை, நீ அடைய வேண்டிய இடம் எங்கன்னு தெரிஞ்சிச்சுன்னா அதை போக வைக்கிறதுக்கு சுக்கான்னு ஒன்று இருக்குதான். அந்த ரேடரை திருப்புறதுல தான் யூ கேன் டர்ன் த ஷிப் அண்ட் யூ கேன் நேவிகேட் வேர் யூ வாண்ட் டு கோ. தமிழில் நீங்கள் வாசித்தீங்கன்னா இருக்கும். சுக்கான், நீ அடைய வேண்டிய இடத்துக்கு அடைவதற்கு அந்த சுக்கான் தான் எல்லாம். இன்னைக்கு உங்க வாழ்க்கையில where do you want to reach? You want to go to higher grounds in life? You want to be the greatest person you can ever be with God's strength? You need to be that special somebody who God intended you to be and live the life that you meant to live. சவாலாக வாழணும். நான் பெரிய இடத்துக்கு நான் போறேன்னு சொன்னா அங்க வசனம் என்ன சொல்லுது? உன் வாய் கடிவாளம் போற மாதிரி உன் வாயை மாத்திக்கிட்டா நீ எங்கே போகணுன்னு ஆசைப்படுறியோ அங்கே போயிடுவேன். இன்னைக்கு நீங்கள் தீர்மானம் பண்ணுங்க, என் எதிர்காலம் கடவுள் கையில் இருக்குது, உண்மைதான். ரெண்டாவது, என் எதிர்காலம் என் வாயில் இருக்குது. சொல்லுங்க, உங்கள் இருதயத்தில் ஆண்டோடைய வாக்கு தத்துவத்தை தியானம் பண்ணி நம்ம பியூட்டிஃபுல் லைஃப் இருக்கு. டோன்ட் கிவ் எக்ஸ்கியூஸ். டோன்ட் கிவ் வயசாயிடுச்சு, இங்கிலீஷ் வராது, அதெல்லாம் சொல்லாதுங்க. கர்த்தரை நம்புகிறேன். நியூஸ் பேப்பர் சொன்ன கதையை நம்பிக்கங்க. நான் இப்போ சொன்னல, நியூஸ் பேப்பர் அட்வர்டைஸ்மெண்ட் நம்புறேன்ல, அதே மாதிரி ஆண்டு வசனத்தை நம்பி நான் தலையாகுவேன், வாழாக மாட்டேன், நான் சூப்பர் ஆக போகிறேன். தம்பி தங்கச்சி, I want to tell you as a God servant today, you have a beautiful future. Cooperate with God, align with God, don't go against him. கரெக்டா? ஆண்டோரை இணைந்து விட்டு கொடுத்து பாரு, ரொம்ப சுலபமாக இருக்கும். உன் வாழ்க்கையில் ஆண்டவர் கிருபை வரும், நன்மையும் கிருபையும் ஒன்று தூக்கி சுமந்து உங்களை சூப்பராக ஆண்டவர் செய்வார். நம்ம செய்ய வேண்டிய வேலை, குப்பை சாமியாக ஆக்க விடாதுங்க எவனையும். இந்த டிவி வந்து குப்பை போடக்கூடாது, இன்டர்நெட்டு என் தலைவுல குப்பை போடக்கூடாது, வாட்ஸ்அப்பு ஃபேஸ்புக்கு எல்லாமே நல்லது, சூப்பராக யூஸ் பண்ணுங்க. எதுக்கு யூஸ் பண்ணுங்க? ஜீசஸ் இஸ் கமிங் சூன்னு சொல்லுங்க, டோன்ட் வரி, ஜீசஸ் லவ்ஸ் யூ சொல்லுங்க, அதெல்லாம் பயன்படுத்திங்க. குப்பையை நம்ம வாழ்க்கையில் போட விடாமல் பார்த்துங்க எதுனாலும், அது நம்ம கடமை. மற்ற சொந்தக்காரங்க வந்து பேசி நம்ம குப்பையும் தலை உள்ள ஏற்ற வேணாம். கரெக்டாங்க? பாதி பேருக்கு அவங்க சொந்தக்காரங்க வந்து பேசி போன உடனே உங்களுக்கு வந்து ஒரு மாதிரி ஆகிடும். வேண்டாத பேச்சு. நல்ல பேச்சை பேசுங்க, நல்ல காரியத்தை தியானம் பண்ணுங்க. சின்ன வாழ்க்கையில் நான் சூப்பர் ஆகணும், நான் கடின உழைப்பு பண்ண போகிறேன், புதிய காரியங்களை கற்றுக்க போகிறேன், நல்ல ஜனங்களோட இணைய போகிறேன், ஊழியம் செய்ய போகிறேன், நான் பெரிய ஆள் ஆகணும். மற்ற எப்படி இருக்கானோ எனக்கு தெரில, நான் கடவுளை அண்டி பிடிச்சிக்குவேன், ஆண்டவர் என்னை உயர்த்திடுவார். கண்டிப்பாக உங்களை உயர்த்துவார், நம்மளை உயர்த்துவார். ஜெபம் பண்ணலாமா? இந்த நாளில் கூட யாரா பாரத்தோடு வந்திருக்கிறேன், அண்ணே சோர்ந்து போய் வந்தேன், என் வாழ்க்கையில் என்னோட ஆண்டவர் பேசினார், என் வாழ்க்கையை முற்றிலுமாக நான் கொடுக்க போகிறேன். வேற யாராச்சும், அண்ணே இயேசு கிறிஸ்துவோட ஒரு நட்பு உறவு எனக்கு இல்லைண்ணே, ஏதோ தொட்டுக்கோ அது மாதிரி சும்மா வந்துட்டு போயிட்டு இருக்கிறேன், நீங்கள் சொல்லுங்களா அடிக்கடி கோயில் மாடு மாதிரி, அப்படிதான். ஆனால் இந்த ஏசப்பாவோட ஃப்ரெண்ட் ஆகணும், ஒரு மன்னிக்கப்பட்ட ஒரு அனுபவம், ஒரு மாறப்பட்ட ஒரு வாழ்க்கை அனுபவம் எனக்கு தேவை, வாஞ்சிக்கிறேண்ணே, எனக்காக ஜெபம் பண்ணுங்க. என் வாழ்க்கையை முற்றிலுமா எங்கள் அப்பா அவர் தான், எங்கள் உயிரோட அப்பா இருந்தால் கூட பரம அப்பா அவர் தான், அவர்கிட்ட நான் ஒப்பு கொடுக்கணும். என் வாழ்க்கை சரியாக மாறணும். நான் தியானம் பண்ண போகிறேன், வசனத்தை மனப்பாடம் பண்ண போகிறேன், ஜெபம் பண்ணி ஆண்டவர்கிட்ட நெருங்க போகிறேன். எனக்கு ஒரு உயர்ந்த வாழ்க்கைக்காக நான் நிற்கிறேன் ஆண்டவரே,
என்னை ஆசீர்வதிங்க. ஒப்பு கொடுக்குறேன்னு சொல்கிறவங்க யாராக இருந்தால் உங்களுக்காக நான் ஜெபம் பண்ணலான்னு இருக்கிறேன். கையை உயர்த்தி காமிங்க அப்படி இருந்தீங்கன்னா. அப்பா, இந்த நாளில் உங்களுடைய பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம். பாரத்தோடு வந்தவங்க, வேதனையோடு வந்தவங்க, அவங்க வாழ்க்கையில் இருக்க எல்லா கஷ்டங்களையும் பிடுங்கி போட்டுட்டு உங்கள் ஆசீர்வாதம் ஜீவன் நதி இறங்கட்டும். அவர்கள் சரீரத்தை தொடுங்க ஆண்டவரே, பலவீனத்தை நீக்குங்க. வியாதி, கஷ்டங்கள், ஜுரம், வலி, வைரஸ், எல்லா மாதிரி காரியம் இருந்தாலும் அந்த வைரஸை காட்டுலங்க இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் பெரிய வல்லமை ஆண்டது. இப்பொழுது அவங்க சரீரத்தை தொட்டு எல்லா வலிகளும் கஷ்டங்களும் இயேசு நாமத்தில் அப்புறப்படுத்துகிறோம். போ, இயேசு நாமத்தினால பிள்ளைகளை விடுதலை செய்கிறோம் ஆண்டவரே. அவர்கள் வாழ்க்கையில் ஒரு மறுமலர்ச்சி, வளர்ச்சி, பலன், கிருபை பெருகட்டும். ஞானம் வரட்டும், தைரியம் வரட்டும், தன்னம்பிக்கை வரட்டும். கர்த்தர் மேலே இருக்கிற தைரியம், ஒற்றுமை வரட்டும். அவங்க குடும்பத்துக்கு ஜெபிக்கிறோம்ப்பா. உறவுல சந்தோஷம், அந்த குடும்பங்கள் குட்டி பரலோகமாக மாறட்டும். பணம் வீணாக்குற காரியங்கள், குப்பையான காரியங்கள், பாவமான காரியங்கள் எங்கள் வாழ்க்கை விட்டு நீக்குங்க. அந்த வெறுப்பை கொண்டு வாங்க எங்கள் இருதயத்தில். உங்கள் மேலே வாஞ்சை அதிகரிங்க. ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்க. இயேசுவின் மூலம் கேட்கும் போதாவே, ஆமென்.